ஒரு படத்தை வந்து குப்பைன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ஸ் போய் அவருக்கு விமர்சனம் பண்ணுறவருக்கு ஆதரவாக சில பேர் போட்டிருப்பாங்கல்ல, அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காவது அவர்கள் வேணும்னு சொல்கிறேன் நான். இதோட சேர்த்து இன்னொன்று சேர்த்து சொல்லிக்கிறேன், இது வந்து முக்கியமானது. ஏன்னா இப்போ ஒரு படம் பார்க்கும்போது செய்யப்படும் ஒரு 10 பேர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சார். ஒரு 10 பேரில் ஒரு 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 5 பேருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருச்சு, ஒரு 2 பேர் சுமாராக இருக்குன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து குப்பைன்னு சொல்லலாம், ஒருத்தர் ரொம்ப கேவலன்னு சொல்லலாம், ஐயோ போயிடாதீங்கன்னு சொல்லலாம். இவர்களுக்கு இந்த சொல்கிற இந்த 10 பேருக்கு வச்சுக்கோங்களேன், இந்த 10 பேருக்கு பின்னாடியும் ஒரு 1000 தலை இருக்கும். அந்த 1000 தலையை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விமர்சனங்கள் தேவை. இப்போ ஒரு படத்தை வந்து குப்பைன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ஸ் போய் அவருக்கு விமர்சனம் பண்ணுறவருக்கு ஆதரவாக சில பேர் போட்டிருப்பாங்கல்ல, அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காவது அவர்கள் வேணும்னு சொல்கிறேன் நான். ஓகே, அந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறவர்களுக்கு அவர் வேணும். ஸோ அது இயல்பு தான் சொல்லுவார். அது விமர்சனம் பண்ணுற ஒருத்தர் வந்து தனி மனுஷன் இல்லைன்னு சொல்லுவார். அது ஒரு எனர்ஜின்னு சொல்ல வரேன். அந்த எனர்ஜிக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு வழி என்ன சொல்லுவாங்க, ஒரு பாத் மாதிரி ஒரு தேவைப்படுது, ஒரு அந்த மாதிரி ஒரு தேவை தான் அது. ஸோ அவங்களுக்கு ஒரு 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 இடம் தேவை, ஒன்று பார்க்குறது ஒரு 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 ரெப்ரசன்ட் தேவையில்லை, அந்த மாதிரி இருக்கிறது தான் இது நம்புகிறேன். ஸோ படம் நல்லா இருக்கு சூப்பராக சொல்கிறவருக்கு பின்னாடியும் ஒரு 1000 2000 பேர் 1,00,000 பேர் இருக்கிற மாதிரி, நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க குப்பை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பின்னாடியும் இருப்பாங்க. அவங்களையும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்கிறேன். சொசைட்டியோட இயல்பு தான். Let's go holidays. Travel beyond boundaries.